வணக்கம் என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. என் தமிழ்நாடு திட்டமிட்டபடி நாளை மறுநாள் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் +2 தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என கூறினார். நாட்டிலேயே முதன்முறையாக 9 லட்சம் மாணவர்களுக்கு SMS மூலம் தேர்வு முடிவுகளை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் செங்கோட்டையன் இணையதளத்தில் வெளியிடப்படும் தேர்வு முடிவுகளில் தாமதம் இருக்காது என தெரிவித்தார். மேலும் மதிப்பெண் சான்றிதழ்கள் தமிழ் மொழியிலும் வெளியிடப்படும் எனவும் நீட் தேர்வுக்காக பாடத்திட்டத்தை மாற்றுவது குறித்து பரிசீலனை செய்வதாகவும் அதற்கான அறிவிப்பு சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் பாடத்திட்டங்கள் 2018-2019 கல்வியாண்டில்தான் மாற்றப்படும் எனவும் நீட் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். +2 முடிவுகளை பற்றி திட்டமிட்டபடி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். இரண்டாவதாக செல் பேசியில் குறுஞ்செய்தி என்று மூலமாக 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10 நிமிடத்திற்குள் அவர்களுக்கு 10 மணிக்கு அறிவிக்கப்பட்டவுடன் 10 மணிக்குள் அவர்களுக்கு செய்திகள் செல்போனில் கிடைக்கும். ஆடை கட்டுப்பாடு, நடைமுறை கெடுபிடி போன்ற காரணங்களுக்காக சர்ச்சையில் சிக்கிய நீட் தேர்வுக்கு தற்போது மீண்டும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆங்கில மொழியில் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கும் தமிழ் வழியில் கேட்கப்பட்ட நீட் தேர்வு வினாக்களுக்கும் பெருமளவு மாறுபாடு இருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த மாறுபாடு காரணமாக நீட் தேர்வை தேசிய அளவிலான பொது தேர்வாக எப்படி கருத முடியும் என கேள்வி எழுப்பியுள்ள மாணவ மாணவிகள் கடந்த 7ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூர் பப்ளிக் ஸ்கூலில் தான் நீட் எழுதினேன். எனக்கு வந்தது சி டைப்பு. நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க பண்ணும்போது இந்த மாதிரி ரிப்பீட் டைப்பில் மொத்தம் இருக்கிற எல்லா 180 கொஸ்டினுக்கும் கொஸ்டின் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரிய வந்துச்சு. இப்போ இந்த டி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பி டைப் கியூ டைப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் படித்த மெட்ரிக் சம்சீர் அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. இது நீட் எக்ஸாம் ஒரு ரீ எக்ஸாம் வைக்கலான்னு நாங்கள் நினைக்கிறோங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் டஃபாக கொடுத்து இதே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. இல்லை, நாங்கள் உள்ளே போகும்போதே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போகும்போது ஹேண்ட்லாம் கட் பண்ணாங்க. ஆனால் அவங்களே இப்படி பண்ணலாமா, என்ன பண்ணாங்க, எல்லா கொஸ்டினும் மாற்றிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு நீட்டுக்கு வந்து படித்தது வேஸ்ட்டா? எங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் நடத்தணும். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை மீண்டும் நடத்த மத்திய அரசிற்கு தமிழக அரசு அழுத்தம் அளிக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் கிருத்திகா நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நீட் தேர்வுகளுக்கான இளங்கலை பட்டத்தினுடைய கேள்வித்தாள்களில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. ஆங்கில தாள்களில் இருந்த கேள்விகள் தமிழில் இல்லாமல் புதிய கேள்விகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார், யூஜி கொஸ்டின் பேப்பரில் தமிழ் மீடியம் கொஸ்டின் மாறி இருக்கு சார். இந்த மாதிரி பண்ணால் அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? அந்த மாதிரி பண்ணலாமா? கேன்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை, கேன்சல் பண்ணணும். ஏன்னா நாடு முழுவதும் ஒரே தேர்வு. இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறது, ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்வுன்னு வைக்கிறேன். ஒரே தேர்வுனா ஒரே கொஸ்டின் பேப்பர் வேண்டாமா? வெவ்வேறு கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு அப்புறம் எப்படி தரப்பட்டியலில் தயார் பண்ணுறது? அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத்தி மொழியில் உள்ள அந்த வினாத்தாள்கள் எளிமையாக இருந்திருக்கு. அதே மாதிரி வங்க மொழியில் உள்ளது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் உள்ளது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கு. தமிழில் உள்ளது கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கு. அப்போ நாடு முழுவதும் ஒரே தேர்வுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லாங்குவேஜில் உள்ளதும் சில இது கஷ்டமாக, சில இது எளிமையாக இருந்தாக்க அப்புறம் எப்படி தரப்பட்டியல் தயாரிக்கிறது? 180 கொஸ்டினையும் 11,30,000 பேர்கிட்ட கேட்டு அந்த 11,30,000 பேர் அந்த 180 கொஸ்டின் எப்படி பதில் சொல்கிறாங்கிறத வச்சு தான் தரப்பட்டியல் தயாரிக்க முடியும். வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு கொஸ்டினை கொடுத்துட்டு நான் எல்லாத்துக்கும் தரப்பட்டியல் போகிறேன்னு சொன்னாங்க, ரேங்க் போகிறேன்னு சொன்னால் அது எப்படி? அது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. அது முட்டாள்தனமானது, அறிவார்ந்த முறை கிடையாது. சார், இப்போ நம்ம ஸ்டேட் இதில் என்ன பண்ணணும் சார்? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் இஷ்யூவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பேசணும்? ஏன்னா ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கு அப்படின்னா அது நேர்மையான ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் லெவல் பிளே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்கன்னும் போது நம்ம ஸ்டேட் என்ன செய்யும்? அதாவது நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரை தலையிடுவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நீட்லேருந்து விலக்கு கேட்குறாங்க. அந்த பிரச்சனை வேறு, இந்த பிரச்சனை வேறு.
நீட்லேருந்து விலக்கு வேணுங்கிறதே சரியான கோரிக்கை. இன்றைக்கு அது காலவாசம் இருக்குது. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு யூஜி பிஜியாக போடப்பட்ட மசோதாக்கள் குடியரசுடைய ஒப்புதலை பெறணும், அது வேறு விஷயம், அதுக்கு வலியுறுத்தணும். ஆனால் அதே சமயத்தில் நமது மாணவர்கள் நீட்டில் எழுதியிருக்காங்க. இந்த நீட்டு மூலமாக ஆல் இண்டியா லெவலில் ஆல் இண்டியா கோட்டாவில் போகணும். இந்தியா முழுவதும் 28,000க்கு மேற்பட்ட இடங்களில் நம்ம மாணவர்கள் சேர முடியும். அப்போ அதில் ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா அதையும் ஒரு மாநில அரசுங்கிற முறையில் தட்டி கேட்கணும். அப்போ தமிழக அரசு உடனடியாக இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு வைக்க வேண்டும். மறுதேர்வு எல்லா மொழியிலும் 10 மொழியிலும் வைக்கணும். அதில் வந்து வினாக்கள் வந்து மொழியாக்கம் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும். கொஸ்டின்ஸ் வந்து மாற்றக்கூடாது, வினாக்களை மாற்றக்கூடாது என்ற கோரிக்கை வைக்க வேண்டும். எனவே அதுதான் அடிப்படையான கோரிக்கை. அதாவது அவர் குறிப்பிட்டது போல மறுதேர்வு நடைபெற வேண்டும், 10 மொழிகளிலும் மறுதேர்வு நடைபெற வேண்டும், இது மொழியாக்கம் மட்டுமே செய்யப்பட வேண்டும், புதிய கேள்விகள் திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இந்த வகையான கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு தமிழக அரசு வைக்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 29வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்கள் மண்ணை உண்ணும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்தது. இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 29வது நாளாக நீடித்து வரும் இந்த போராட்டத்தில் அப்பகுதி பெண்கள் வாழை இலையில் மண்ணை கொட்டி உண்ணும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நாமக்கல்லைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது மகன் மற்றும் மனைவியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் வசித்து வந்த ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் நேற்று முன்தினம் அவரது பண்ணை வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சுப்பிரமணியனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததில் சுப்பிரமணியம் மது மற்றும் குளிர்பானத்தில் குருணை மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சுப்பிரமணியத்தின் மகன் சபரி மற்றும் மனைவி சாந்தியிடம் துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் மோகனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் சுப்பிரமணியம் இறந்ததற்கு முன்பு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் பிரமுகர்கள் அல்லது தொழில் ரீதியானவர்கள் ஏதேனும் அவரிடம் தொடர்பு கொண்டனரா அல்லது குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரணை நடத்தப்பட்டது. சேலம் அருகே கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்கான நேர்காணலில் மாடுகளை மேய்த்து கட்டுவது, சைக்கிள் ஓட்டி காட்டுவது போன்ற செய்முறை தேர்வுகளை நடத்திய சம்பவம் பட்டதாரிகளை பெரும் வியப்புக்குள் ஆழ்த்தியது. தமிழகம் முழுவதும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்கு 800க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த 2015ஆம் ஆண்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த பணியிடங்களுக்கு 8ஆம் வகுப்பு தகுதி நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் முதுநிலை படிப்பு படித்தவர்கள் வரை இப்பணியிடங்களுக்காக விண்ணப்பித்து இருந்தனர். இந்த நிலையில் விண்ணப்பித்த நபர்களுக்கு இன்று முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் 70 காலி பணியிடங்களுக்கு சுமார் 13,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இன்று முதல் ஒரு வாரம் நடைபெறும் இந்த நேர்காணலில் நாள் ஒன்றுக்கு 1300 நபர்களை வரவழைத்து நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலின் போது மாட்டை மேய்த்து பிடித்து கட்டுவது, சைக்கிள் ஓட்டி காட்டுவது என பல்வேறு வகையான செய்முறைகளை அதிகாரிகள் செய்து காட்ட சொன்னது தேர்வில் பங்கேற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த நேர்காணலில் பங்கேற்ற பட்டதாரிகள் பெரும்பாலானோர் தங்களுக்கு இது புதிய அனுபவமாக இருந்ததாகவும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு வேலையை பெற வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தனர். இன்டர்வியூவில் என்ன சைக்கிள் ஓட்ட தெரியுமா, பராமரிக்க தெரியுமா, கால்நடையில் வேறு இல்லை, இண்டிவிஜுவலாக அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது ஏஜே வந்துட்டு நம்மளோட இது பண்ணி என்ன பண்ணுற ஒர்க்கு, இந்த மாதிரி கேள்வி தான் இருக்குது, சாதாரணமான கேள்வி தான் இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. மாடுகளை பிடிச்சி அது உங்களுக்கு பிடிக்கும், மாடு முன்ன பின்ன பழகி வச்சுருக்கீங்களா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணதுக்கோசரம் மாடு பிடிச்சி கட்ட சொல்கிறாங்க சார். சைக்கிள் வந்து எதுக்குன்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்டாங்க சார். டிரைவிங் உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னா சைக்கிள் ஓட்ட சொல்கிறாங்க சார்.
கெங்கவள்ளி பகுதியில் வீசிய பலத்த சூறாவளி காற்று காரணமாக பல லட்சம் மதிப்புள்ள பாக்கு மற்றும் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் கூடைமலை, வலசக்கல்பட்டி, பேளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பாக்கு மற்றும் வாழை மரங்கள் வேரோடு சரிந்து விழுந்தன. அதனால் தங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாக்கு மரம் தான் எங்களுக்கு வெள்ளாமல் கிட்டத்தட்ட 13 வருஷமாக அந்த பாக்கு மரத்தை வந்து வச்சுருக்குறேங்க. இந்த வருஷம் காய்ச்சலில் தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றி இங்கே பாருங்கள் இந்த ட்ரிப்பெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை பார்க்கறத விட பெருமையாக பார்த்தாங்க அந்த பாக்கு மரத்தை. இப்போ எனக்கு வந்து நேற்று அடித்த சூறாவளி காற்றுல எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் தெரியலைங்க. இப்போ கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது எனக்கு 4-5 லட்சம் இப்போ போச்சுங்க. கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது வந்து நஷ்டம் கொடுத்தா. திருப்பூரில் தொடங்கியுள்ள 44வது ஆயத்த ஆடை கண்காட்சியில் 250 கோடி ரூபாய் வரையிலான வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக அளவிலான வர்த்தகர்களும் ஆடை உற்பத்தியாளர்களும் நேரடியாக சந்தித்து வர்த்தகத்தை அதிகரிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் சார்பில் திருப்பூரில் ஆயத்த ஆடை கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான கண்காட்சியை திருப்பூர் அணைப்புதூரில் கோவை வருமான வரித்துறை தலைமை ஆணையர் கிருஷ்ணகுமார் துவக்கி வைத்தார். 45 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் கோடை மற்றும் குளிர்காலத்திற்கு ஏற்ற வகையிலான புதிய ரக ஆடைகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்கா, மலேசியா, ஹாங்காங், ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வருகை தர உள்ளதாகவும் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் 12ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது. சம்மர் என்ற முறையில் வெயில் கால ஆடைகளை இங்கே கண்காட்சியில் வைத்துள்ளோம். இன்றுள்ள கண்காட்சியில் பார்த்தீர்கள் என்றால் ஆர்கானிக் காட்டன் என்ற முறையில் நிறைய ஆடைகளை கண்காட்சியில் வைத்துள்ளார்கள். இப்பொழுது வேல்யூ ஆடட் என்ற முறையில் உள்ள காரணத்தை கொண்டு ஆர்கானிக் காட்டன், நிறைய எம்பராய்டரி, நிறைய சீக்வன்ஸ் போன்ற ஆடைகளை இங்கே கண்காட்சியில் வைத்துள்ளார்கள். விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மற்றும் திருநங்கைகள் தாலி அறுத்துக் கொள்ளும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் அமைந்துள்ளது கூத்தாண்டவர் கோவில். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து திருநங்கைகள் பங்கேற்று தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மற்றும் திருநங்கைகள் தாலி அறுத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் திருநங்கைகள் அனைவரும் முதல் நாள் தாங்கள் கட்டிக்கொண்ட தாலியை அறுத்தனர். பின்னர் தாங்கள் வைத்திருந்த பூவை எடுத்தும் வளையல்களை உடைத்தும் வெள்ளை புடவை அணிந்தும் விதவை கோலம் பூண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆந்திராவிலிருந்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்ட கைதி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் தனது மனைவி பிரியதர்ஷினியுடன் திருட்டு வழக்கில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் சிறையில் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். இந்த நிலையில் கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்ற கொள்ளை வழக்கு தொடர்பாக கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக ஆந்திர போலீசார் கோவைக்கு சபரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பன்னீர்செல்வத்தை அழைத்து வந்தபோது கழிவறைக்கு செல்வதாக கூறி காவல்துறையிடம் இருந்து தப்பி ஓடிவிட்டார். இதனையடுத்து அவரது மனைவி பிரியதர்ஷினியை மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய ஆந்திர போலீசார் சம்பவம் குறித்து பந்தயசாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய கைதி பன்னீர்செல்வத்தை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கண்ணகி தோட்டத்தில் அமைந்துள்ள கண்ணகி கோவில் சித்திரை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே வண்ணாத்திப்பாறையில் தமிழக கேரள எல்லையில் மங்களதேவி மலையில் கண்ணகி கோவில் அமைந்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இந்த கோவில் அமைந்துள்ளதால் இரு மாநில வனத்துறை சார்பில் இந்த விழாவில் பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த ஆண்டும் பக்தர்கள் பல்வேறு சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். வரலாற்று பெருமை மிக்க இந்த கண்ணகி கோவிலுக்கு தமிழகம் வழியாக செல்ல முறையான பாதை அமைக்க வேண்டும் என தமிழக பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள வனத்துறையானது சாலையை முழுமையாக செப்பனிட்டு தராமலும் கேரள காவல்துறையை கொண்டு அடக்குமுறையை கையேந்தி கொண்டும்
தமிழக மற்றும் அனைத்து பக்தர்களையும் சிரமத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் தமிழக பகுதியிலிருந்து மங்களதேவி கண்ணகி கோட்டத்துக்கு வரக்கூடிய பழியங்குடி பாதையை தமிழக அரசு விரைந்து சீர்படுத்தி தர வேண்டும் என்பதையும், கேரள உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பாணையின்படி இந்த மங்களதேவி கண்ணகி கோட்டத்தை கேரள தொல்பொருள் ஆய்வுத்துறை விரைந்து சீர்படுத்தி தர வேண்டும் என்பதையும். ஊட்டி மலை ரயில் பாதையில் 4 நாட்களாக சீரமைப்பு பணிகள் முடிவடையாததால் லாரி மூலம் பொக்லைன் இயந்திரம் கொண்டு சென்று பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சூறாவளி காற்றில் பல இடங்களில் மரங்கள், மண், கற்கள் விழுந்ததால் மலை ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கடந்த 2 நாட்களாக ரயில்வே ஊழியர்களை வைத்து மரங்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டதால் பணியாளர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை வைத்து மரங்களை அகற்ற முடிவு செய்யப்பட்டன. லாரி மூலம் பொக்லைன் இயந்திரம் கொண்டுவரப்பட்டு மரங்கள் அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்பு மலை ரயில் இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அனைவரும் மரம் வளர்க்க வேண்டும், மழைநீர் சேமிப்பினை பின்பற்ற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கோவில்பட்டியில் ஒருவர் பாறையில் நின்று யோகாசனம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சரமாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். யோகா ஆசிரியரான இவர் அனைவரும் வீட்டுக்கொரு மரம் வளர்க்க வேண்டும், குடிநீரை வீணாக்காமல் பயன்படுத்துவது மட்டுமின்றி அனைவரும் மழைநீர் சேமிப்பு செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக 80 அடி உயரமுள்ள புலி குகையின் உச்சி மீது அமர்ந்து யோகா மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பத்மாசனம், சித்தாசனம், பாகாசனம் என 30 நிமிடங்களில் 30 வகையான யோகாசனங்களை செய்து காண்பித்தார். கும்பகோணம் அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வந்த காப்பகத்தில் இருந்த 24 குழந்தைகள் மீட்கப்பட்டு அரசு குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. கும்பகோணம் அருகே மருதாநல்லூரில் சிவசக்தி ஆசிரம் டிரஸ்ட் என்ற பெயரில் குழந்தைகள் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்த காப்பகம் அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததாக தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கும்பகோணம் வட்டாட்சியர் அந்த காப்பகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இதில் காப்பகம் அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அங்கிருந்து 24 குழந்தைகள் மீட்கப்பட்டு தஞ்சை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். சிறுமுகை பகுதியில் உற்பத்தியாகும் கைத்தறி பட்டு புடவைகளை பெண்கள் விரும்பி வாங்குவதால் கூடுதல் லாபம் கிடைப்பதாக நெசவாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை, ஆலங்கொம்பு, வச்சினாம்பாளையம் மற்றும் சொன்னம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் லேசான புடவைகளை அணிய பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் இங்கு சாஃப்ட் சில்க், கோரா காட்டன் உள்ளிட்ட மெல்லிய சேலைகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். இவ்வகை சேலைகளுக்கு அதிக அளவில் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும் நெசவாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த சாஃப்ட் சில்க் ராகம் நல்ல இதாக இருக்கும், கிளாத்து நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் அதிக ப்ரொடக்ஷன் ஆகுது, அதிகம் விரும்பி வந்து எடுக்கிறாங்க இந்த சம்மர் சீசன். தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக 150வது இதய மாற்று சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தி சென்னை ஃபோர்டிஸ் மலர் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சென்னை ஃபோர்டிஸ் மலர் மருத்துவமனையில் உள்ள இருதய செயலிழப்பு மற்றும் மாற்றுப்பதியத்திற்கான மையம் 150வது இருதய மாற்று சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. இந்த அறுவை சிகிச்சையை ஃபோர்டிஸ் மையத்தின் இதய அறிவியல் துறை இயக்குனர் KR பாலகிருஷ்ணன், KG சுரேஷ் ராவ் ஆகியோர் தலைமையிலான மருத்துவ குழு செய்து சாதனை புரிந்துள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை செயல்பாடாக மாற்றி பல உயிர்களை காப்பாற்ற தாங்கள் செயல்பட்டு வருவதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு மட்டும் 80 இதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் அது இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் குடிநீர் கேன்களின் விலையை நிறுவனங்கள்
உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சரக்கு ஆட்டோ உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாநகரில் ஆர்வோ முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் விற்பனை செய்து வருகின்றன. இந்நிலையில் இந்நிறுவனங்கள் 20 லிட்டர் கொண்ட குடிநீர் கேனின் விலையை 30% வரை உயர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள சரக்கு ஆட்டோ உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அன்பை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.